சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வக்ர சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான ரிஷபராசிக்கு இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், ஏதாவது ஆபத்துக்களை ஏற்படுத்துமா, இந்த ஆனி மாதத்துல ரிஷபராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யவே கூடாது, இந்த ஆனி மாசத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்தெந்த தேதிகள்ல சிறப்பான பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, மாசம் கிரகங்கள் மட்டும் தான் பயிற்சி ஆகிட்டு இருக்கு, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாள் விடிவு காலமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கிரகங்களோட பயிற்சியால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால ரிஷபராசி அன்பர்கள் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க மேல பாசம் வச்சு நாசமா போகக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு பொய்யா பாசம் காட்டவும் தெரியாது, பாசம் காட்டுற மாதிரி நடிக்கவும் தெரியாது. யாரா இருந்தாலும் சரி இவங்க அளவு கடந்து நேசிப்பாங்க, உண்மையா நேசிப்பாங்க. ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா சாகுற வரைக்கும் அதை மாத்திக்கவே மாட்டாங்க. இவங்க யார் மேல பாசம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்காக என்ன உதவிகளை வேணாலும் செய்யறதுக்கு இவங்க தயாரா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கே வேலை வாய்ப்பு சரியா இல்லாம கடன் நெருக்கடிகள்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இவங்க யார் மேல எல்லாம் பாசம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க இவங்க கிட்ட உதவின்னு கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கைகள்ல இருக்கிற பணத்தை கொடுத்து உதவுவாங்க, தங்க நகைகளை கொடுத்து உதவிடுவாங்க. ஒரு சில ரிஷபராசிக்காரங்க சொத்து பத்திரங்களை அடமானம் வச்சு கூட அடுத்தவங்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல இவங்க யார் மேலெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு சூழல்லையும் துரோகம் நினைக்கவே மாட்டாங்க. சாகுற வரைக்கும் அவங்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி, எந்த சூழல்லையும் அவங்களை இவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு இவங்க எப்பவுமே நினைப்பாங்க. அதே நேரம் ரிஷபராசிக்காரங்க யார் மேலெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசத்தை வைக்கிறாங்களோ அவங்க யாருமே இவங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க, இவங்களை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து தொடர்ச்சியா உதவிகளை மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்களே ஒழிய இவங்களுக்கு அவங்க எந்த விதமான உதவிகளையும் செய்ய மாட்டாங்க. எப்போ இவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் முழுமையா நின்னு போகுதோ அப்பவே அவங்க இவங்களோட உறவை முழுமையா துண்டிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. இதனாலேயே பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களோட மனசுக்குள்ள வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சோகம் அப்படிங்கிறது எப்பவும் இருக்கும். வெளியில இவங்க சிரிச்சு பேசி பழகிக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள இவங்க கண்டிப்பா அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. அதே நேரம் இவங்க யார் மேலெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் ஓடி போய் உதவிகளை செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ இவங்க செஞ்ச உதவிகள் மூலமா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது. இவங்களும் அவங்க கிட்ட இருந்து பெருசா உதவிகளை எதிர்பார்க்க மாட்டாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக உசுர தவிர மத்த எல்லாத்தையுமே இழந்துட்டு நிர்கதியா நிப்பாங்க. இப்படி எவ்வளவோ நல்ல குணங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு சமீப காலமா கிரக அமைப்புகள் எதுவுமே அவ்வளவு சாதகமா இல்ல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா குரு பகவான் ரிஷபராசிலேயே இருந்தாலும் குரு பகவானால ரிஷபராசிக்காரங்களுக்கு கடுகு அளவு கூட நல்ல விஷயங்கள் நடக்கல, யோகங்கள் கிடைக்கல அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்காவது இவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா குரு பகவான் எப்போ ரிஷபராசியில வந்து அமர்ந்தாரோ அப்பவே இருந்து ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில கொஞ்ச நஞ்சம் இருந்த மன நிம்மதியும் முழுமையா பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகளாவது ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொண்டு வருமா, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் ஓரளவுக்கு மன நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆனி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசியில இருக்கிற குரு பகவானால உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஆதாயமும் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த ஆனி மாசத்துல உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்ற காரணத்தால ஒரு சில எதிர்பாராத ராஜ யோகங்களை இந்த ஆனி மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம்.
அதாவது இரண்டாவது வீடு அப்படிங்கிறது உங்களோட குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், உங்களுக்கு வரக்கூடிய பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா இணையும் போது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கறத உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாற்றக்கூடிய ஒரு சில அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஆனி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற இரண்டாவது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே பண நெருக்கடி உங்களை விட்டு முழுமையா விலக போகுது அப்படின்னு அர்த்தம். தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமா இருந்தாலும் சரி, உங்க கைகள்ல பணம் தாராளமா புழங்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதனால இவ்வளவு நாளா நீங்க சந்திச்சுட்டு வந்த பண நெருக்கடியில இருந்து இந்த ஆனி மாசத்துல உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சொந்த தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் சிறப்பான பணப்புழக்கத்தை இந்த ஆனி மாசத்துல எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்களும் பெரிய அளவுல நெருக்கடி இல்லாம சம்பள உயர்வை எதிர்பார்க்க ஒரு காலகட்டமா இந்த ஆனி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் என்னதான் உங்களுக்கு பண வரவு இந்த ஆனி மாசத்துல சிறப்பாவே இருந்தாலும் உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிற காரணத்தால எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சம்பாதிக்கிற பணத்துல ஒரு ரூபாயை கூட உங்களால சேமிக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது துரத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பா வாகனங்கள்ல பழுது ஏற்பட்டு அது மூலமா விரைய செலவுகள் ஏற்படும். குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது மூலமா விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளும் இந்த ஆனி மாசத்துல ஏற்படும். அதனால ரிஷபராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 30 நாளைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருக்க முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாம ஊர் சுத்துறது, நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, வெட்டி செலவுகளை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்துடுங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதுலயும் முக்கியமா உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க ஏதாவது மனக்கசப்புல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆனி மாசத்துல அந்த மாதிரியான மனக்கசப்புகள் எல்லாம் முழுமையா விலகும். சப்போஸ் உங்க வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு தற்காலிகமா நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னாலும் மறுபடியும் நீங்க சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான ஒரு மாதமா இந்த ஆனி மாதம் இருக்கும். அதே நேரம் நெருப்பு கிரகமான சூரிய பகவான் உங்களோட குடும்ப ஸ்தானத்துல இருக்கிற காரணத்தால உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க மேல தேவையில்லாம கோவப்படுவாங்க, தேவையில்லாத பழிகளை சொல்லுவாங்க, உங்களை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உங்களை மட்டம் தட்டி பேச ஆரம்பிப்பாங்க. உங்க மனசை காயப்படுத்துற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளையும் இந்த ஆனி மாசத்துல அவங்க பேசுவாங்க. இதனால குடும்பத்துல இருக்கிறவங்களை நீங்க அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு மாதமாவே இந்த ஆனி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா உங்களோட வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, பெத்தவங்களா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாவே இருந்தாலும் சரி, அவங்க யாருமே உங்களை அனுசரிச்சு போகவே மாட்டாங்க. நீங்க தான் அவங்க எல்லாரையும் அனுசரிச்சு போற மாதிரியான கிரக அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆனி மாசத்துல இருக்குது. அதே நேரம் செவ்வாய் பகவான் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில இருக்கிறதால இந்த ஆனி மாசத்துல சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில ரிஷபராசிக்காரங்க காய்ச்சல் மாதிரியான வெப்பம் சம்பந்தமான நோய்களால பாதிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதை விட முக்கியமா செவ்வாய் பகவான் ரத்த காரகன் அப்படிங்கறதால நீங்க சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் சின்ன சின்ன ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் இந்த ஆனி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால இந்த ஆனி மாசத்துல ரிஷபராசி அன்பர்கள் தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. எந்த நேரமும் எச்சரிக்கையாவே இருங்க. இன்னும் சொல்ல போனா பாத்ரூம்ல நீங்க வலிக்கு விழுந்து அது மூலமா ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கு கூட இந்த ஆனி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால ரிஷபராசி அன்பர்கள் முழுக்க முழுக்க எச்சரிக்கையா இருங்க. வாகன பயணங்கள் செய்யும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. முக்கியமா இரவு நேர வாகன பயணங்களையும் நீங்க முழுமையா தவிர்த்துறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விதமான பலன்களை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.